வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஹார்ட்வொர்க் தமிழ் அல்டிமேட் சேனல் டியர் லாட்ரி 25/2/2026 இன்றைக்கி காலையில் 1 மணி ஷோக்கு நடந்த இதுக்கு வந்து நம்ம கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம். ஸோ ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 27,839 ரிசல்ட்டுக்கு நம்ம எந்த மாதிரி வெற்றி நம்ம கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 1 மணி ஷோக்குனால கெஸ்ஸிங்ஸ் கொடுத்துருந்தோம். ஸோ அதில் 3 டிஜிட் போர்டு மேக்கிங் கொடுத்துருந்தோம். ஜஸ்ட் மிஸ்ஸில் இன்றைக்கி 3 டிஜிட் போயிடுச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு சிறு இது மட்டும்தான், ஓகேங்களா. இன்றைக்கி 3 டிஜிட் அடிச்சிருக்கலாம். இன்றைக்கி ரிசல்ட் 839 அடிச்சிருந்தாங்க. நம்ம ஏ போர்டில் 8ஆம் நம்பர் நம்ம சூப்பராக பாஸ் பண்ணியிருந்தோம். அதேமாதிரி சி போர்டில் 9ஆம் நம்பர் நம்ம பாஸ் பண்ணிட்டோம். 2 போர்டு நம்ம அழகாக வின் பண்ணிட்டோம். அதாவது ஏ போர்டும் சி போர்டும் சூப்பராக வின் பண்ணியிருந்தோம். 839 ரிசல்ட்டுக்கு பி போர்டில் தான் 3ஆம் நம்பர் வந்து நம்ம சொதப்பிட்டோம். இந்த பி போர்டில் மட்டும் தான் நமக்கு உட்காரல. ஏ போர்டு சி போர்டு கரெக்டாக உட்காந்துருச்சு. பி போர்டில் ஏதாவது கரெக்டாக உட்காந்துருந்துச்சுன்னா நம்ம 3 டிஜிட் இன்றைக்கி அடிச்சிருப்போம். இன்றைக்கி ஜஸ்ட் மிஸ்ஸில் வந்து நம்ம 3 டிஜிட் போயிடுச்சு. நம்ம ஏசி 2 போர்டு பாஸ் பண்ணி கொடுத்தாலும் பி போர்டில் வந்து நமக்கு மிஸ் ஆகிடுச்சு, ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ஆல் போர்டு நான் காலையில் கொடுத்துருந்தேன். கொடுக்கும்போது நான் சொல்லியிருந்தேன் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக எடுத்துருக்கிறேன். கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதில் ஒரு நம்பர் வரணும், இல்லைனா 2 நம்பர் கூட வரும். 2 நம்பர் வந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். 839 ரிசல்ட்டுக்கு நமக்கு 2 நம்பருமே நம்ம சூப்பராக தட்டி தூக்கிட்டோம். 8ஆம் நம்பர் கொடுத்துருந்தோம், அது ஒரு அற்புதமான மாஸ்வின் நமக்கு ஏ போர்டில் கிடச்சிருந்துச்சு. 9ஆம் நம்பர் கொடுத்துருந்தோம், அதுவும் நமக்கு ஒரு அற்புதமான மாஸ்வின் கிடச்சிருந்துச்சு சி போர்டில். ஸோ ஒரு 8, 9 ஏ போர்டு சி போர்டு 2 போர்டு வந்து பார்த்தீங்கன்னா டபுள் போர்டில் நம்ம டபுள் கிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான வெற்றியை, ஒரு மாபெரும் வெற்றியை நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ ஆல் போர்டில் 8, 9 நீங்கள் வச்சுருப்பீங்க. 2 நம்பருமே உங்களுக்கு ஒரு அற்புதமான வெற்றி உங்களுக்கு கொடுத்துருக்கும். நீங்கள் எப்படி வச்சுருந்தாலுமே உங்களுக்கு வந்து பாக்கெட்டுக்கு பைசா ஒரு அற்புதமான முறையில் வந்திருக்கும். அதனால தான் சொல்லுவேன், அடிக்கடி ஆல் போர்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அப்படிமே. ஆல் போர்டில் வந்து ஒரு அற்புதமான வெற்றியை நீங்கள் வாங்கியிருப்பீங்க, சந்தோஷமாக இருந்திருப்பீங்க. வெற்றி பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள். சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் நண்பர்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அந்த சிங்கிள் நம்பர் நம்ம கொடுத்துருந்தோம். காலையில் நடந்த 1 மணி ஷோக்குள்ள சிங்கிள் நம்பர் நம்ம கொடுத்து 8. கண்டிப்பாக 8ஆம் நம்பர் நான் உட்கார வைப்பேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். நேற்று பார்த்தீங்கன்னா 8ஆம் நம்பர் தான் உட்கார வச்சேன். இன்றைக்கும் கண்டிப்பாக காலையில் 8ஆம் நம்பர் உட்கார வைப்பேன்னு சொல்லி வச்சு நான் அடிச்சிருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் 8ஆம் நம்பர் மிஸ்ஸே ஆகாது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து மிஸ்ஸினோட அல்காரிதம்னு எழுதி கொடுத்துருந்தேன். அதில் பாருங்கள், நம்ம டார்கெட் பண்ண 8ஆம் நம்பர் வந்துருச்சு, அதுக்கப்புறம் இருக்கிற 9ஆம் நம்பர் வந்துருச்சு. இந்த 2 நம்பருமே நம்ம வந்து டார்கெட்டில் வச்சுருக்கிறோம், அடித்து தூக்கிட்டோம், ஓகேங்களா. ஓகே நம்பர், இன்றைக்கி சிங்கிள் நம்பரில் 839 ரிசல்ட்டுக்கு 8ஆம் நம்பர் நமக்கு ஏ போர்ட்லேயே ஒரு மாஸ் அண்டு மாஸ் கிட்டாக நமக்கு பாஸ் பண்ணி கொடுத்துருக்குது. சிங்கிள் நம்பரில் 8ஆம் நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து சிங்கங்களுக்கும் வாழ்த்துக்கள். சூப்பராக சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள் நண்பர்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நான் ஏபிபிசிஐசி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம். இதுலேயும் ஒரு அற்புதமான வெற்றி நம்ம கிடைச்சிருக்கு. ஏன்னா நம்ம டார்கெட் பார்த்துட்டிங்க அப்படின்னா பிசி தான், ஆனால் என்னென்னா ஏசி பாஸ் ஆயிடுச்சு, ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு. 839 ரிசல்ட்டுக்கு இது வந்து பிசியில் தான் நமக்கு வரணும். அது வந்து பார்த்தா நமக்கு போர்டு மாறி உட்காந்துருச்சு. 89 அப்படிங்கிற ஒரு செட் நம்ம கொடுத்துருக்குறோம். அது வந்து நமக்கு ஏசியில் பாஸ் ஆகிருக்கு. ஏபிபிசி ஏசியில் 89 ஏசி வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்குமே மனமார்ந்த வாழ்த்துக்கள். சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் 3 டிஜிட் கொடுத்துருந்தோம். காலையில் 1 மணி ஷோக்கு 3 டிஜிட் கொடுத்துருந்தோம். இதில் வந்து பாருங்கள், ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு நண்பர்கள். இன்றைக்கி 3 டிஜிட் எல்லாருமே அடிச்சிருக்கலாம், ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு. ஸோ இன்றைக்கி ரிசல்ட் பார்த்துருப்பீங்க 839 காலையில். ஸோ ஒரு 839க்கு நம்ம பாருங்கள் 869 கொடுத்துருந்தோம். ரொம்ப க்ளோஸ். பி போர்டில் பாருங்கள் 6ஆம் நம்பர் வச்சுட்டோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி நம்ம சூப்பராக பாஸ் பண்ணிட்டோம். 8, 9 கரெக்டாக பாஸ் பண்ணிவிட்டு பி போர்டில் சொதப்பிட்டோம், ஓகேங்களா. வந்தது 3ஆம் நம்பர். இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு அட்டெம்ப்ட் பாருங்கள், 809 கொடுத்துட்டோம். நம்ம பி போர்டில் சைபர் கொடுத்துருந்தோம், ஆனால் வந்தது 3ஆம் நம்பர். இதுவும் ஏசி பாஸு, பி போர்டில் சொதப்பிட்டோம். ஸோ இன்றைக்கி 839 ரிசல்ட்டுக்கு ரொம்ப க்ளோஸ். 2 அட்டெம்ப்ட் நமக்கு கைவிட்டுருச்சு, ஓகேங்களா. ஒரு 6 ஒரு சைபரோ வந்துருக்கூடாதா, வந்துருந்துச்சு அப்படின்னா எல்லாருமே நீங்கள் 3 டிஜிட் வாங்கியிருக்கலாம். அற்புதமான வின்னிங் நமக்கு எல்லாத்துமே கிடச்சிருக்கும். இன்றைக்கி ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு அப்படின்னு தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஸோ நம்மளோட நேரம் ஒரு சைபரோ ஒரு 6 உட்காந்துருந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன், இன்றைக்கி எல்லாருமே நினச்சி பாருங்களேன், எல்லாருமே 3 டிஜிட் அடிச்சிருக்கலாம். ஸோ நானும் ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பேன். ஓகே நண்பர்களே, ஸோ நம்ம போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கு ஒரு நல்ல வெற்றி கிடச்சிருக்கு. வெற்றி பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள். சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஹார்ட்வொர்க் தமிழ் அல்டிமேட் சேனல் டியர் லாட்ரி 25/2/2026 இன்றைக்கி இந்த சாயந்தரம் நடக்கக்கூடிய 6 மணி ஷோக்குள்ள கெஸ்ஸிங்ஸை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் வந்து வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேனலும் காணாமல் போயிடுச்சு அப்படின்னா உங்களால் பார்க்க முடியாது. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே ஆளுங்கிற பட்டன் வரும், அந்த பட்டனை மறக்காமல் அமுத்தி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம டெய்லியும் போடுற வீடியோ தேடாமலே டக்குன்னு உங்களுக்கு வரும். இல்லைன்னா இந்த பட்டன் நீங்கள் அமுத்தலைன்னா உங்களுக்கு வீடியோ வராது. அதனால் வந்து பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஃபைல் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னிங் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாமல் கூட போயிடலாம். முடிஞ்சிடும் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத கவனித்து கேட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோட எண்டில் உங்களுக்கு நல்ல நம்பர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நல்ல கான்ஃபிடென்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏதாவது ஒரு நம்பர் உங்களுக்கு சூப்பராக கிடைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு டிப்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் நான் பேசுகிறது முழுசாக கேட்டிங்கன்னா மட்டும்தான் அது கிடைக்கும். ஓட்டிட்டு வீடியோ மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. அது உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா this video is only guessings.
நோ பெட்டிங், ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள். கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேண்டாம். ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸ்ஸிங்ஸ் வீடியோ நண்பர்களே. வேறு எந்த ஒரு நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம், நண்பர்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சாயந்தரம் 6 மணிக்கு நடக்கக்கூடிய ஷோவுக்கு நம்ம வந்து 3 டிஜிட் போர்டு மேக்கிங் கொடுத்துடலாம். இந்த 3 டிஜிட் போர்டு மேக்கிங் நம்ம எது கொடுக்குறோம் அப்படின்னா 3 டிஜிட் வந்து மேட்ச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். குறைஞ்சபட்சம் ஒரு பிசியாவது பாஸ் ஆகும் அப்படின்னு ஒரு 3 டிஜிட்டாவது கிடைக்கும். ஸோ நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டு தான் நம்ம டெய்லி வந்து ஃபார்முலா எடுக்கிறோம். ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு எடுக்கிறோம். ஓகேங்களா, ஒவ்வொரு ஷோவுமே நமக்கு வின்னிங் வரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் எடுக்கிறோம். அது ஜஸ்ட் மிஸ்ஸில் ஏதாவது ஒரு நம்பர் 2 நம்பரில் போகுது. இருந்தாலும் நமக்கு ஒரு நல்ல வின்னிங் நம்ம தொடர்ந்து வாங்கிட்டு தான் இருக்கிறோம். ஓகேங்களா, ஓகே நம்பர்களே. இன்றைக்கி நம்ம ஏ போர்டில் என்ன நம்பர் இருக்குன்னு பார்த்தலாம். ஏ போர்டில் 79008 எடுத்திருக்கேன். பி போர்டில் 0879 எடுத்துருக்கிறேன். சி போர்டில் 8097 எடுத்துருக்கிறேன். இந்த 4 நம்பருக்கு முதல் ப்ரியாரிட்டி கொடுங்க. அப்படி வந்து இது மிஸ் ஆச்சுன்னா இந்த 6ஆம் நம்பர் வந்துடும். ஸோ இந்த 6ஆம் நம்பருக்கு அடுத்த ப்ரியாரிட்டி கொடுங்க, செகண்ட் ப்ரியாரிட்டி கொடுங்க. ஸோ மொத்தமே இந்த 5 நம்பர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு நம்பரும் இம்பார்ட்டன்ட் தான். ஏன்னா நம்ம ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம எடுக்கிறோம். இதில் இருக்கிற ஒவ்வொரு நம்பருமே சாதாரணமாக எடுக்கல, ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஏகப்பட்ட ஃபார்முலா போட்டு தான் எடுத்துருக்கேன். ஓகேங்களா, ஒவ்வொரு கெஸ்ஸிங் எடுக்கும்போதும் ஏகப்பட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் எடுத்து தான் நம்ம எடுக்கிறோம், கான்ஃபிடென்ட்டாக எடுக்கிறோம். அது ஜஸ்ட் மிஸ்ஸில் போகும்போது தான் மனசு வருத்தமாக இருக்குது. ஓகே நண்பர்களே, காலையில் ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு. இப்போ 6 மணிக்கு ஒரு நல்ல வெற்றி கிடைக்கும் நம்பி தான் எடுக்கிறோம். ஓகே நண்பர்களே, இது குறைஞ்சபட்சம் ஒரு பிசி அல்லது 3 டிஜிட் கிடைக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு எடுத்திருக்கேன். ஓகே நண்பர்களே, நம்ம வீடியோ வந்து முழுசாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ஆல் போர்டு பார்த்துடலாம். இன்றைக்கி 6 மணிக்கு நடக்கக்கூடிய ஷோவுக்கு ஆல் போர்டு பார்த்துட்டுனா ஒரு சைபர் வந்து பார்த்தீங்கன்னா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. திரும்பவும் 8ஆம் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 8 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஃபிடென்ட்டாக எல்லா இடத்துலையுமே வருது. சைபரும் அப்படி தான் வருது. ஆல் போர்டை பொறுத்தவரை நமக்கு சைபர் வரணும், இல்லை 8 வரணும். இந்த 2 நம்பர் வரணும் அப்படின்னா இந்த 2 நம்பர் வந்து ஒரு நம்பராவது உள்ளே உட்காரணும், போர்டில் உட்காரணும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அந்த மாதிரி கான்ஃபிடென்ட்டாக எடுத்துருக்கிறோம். நம்ம எடுக்கிற கெஸ்ஸிங் எல்லாமே ஒவ்வொரு ஷோவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக தான் எடுப்போம். அதனால் தைரியமாக நீங்கள் மேட்ச் பண்ணலாம். ஆல் போர்டை பொறுத்தவரை தைரியமாக நீங்கள் விளையாடலாம். குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஷோவில் ஒரு நாளைக்கு 2 ஷோவாவது கண்டிப்பாக நான் ஆல் போர்டு பாஸ் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ ஓகே நண்பர்களே, உங்களுக்கு வந்து ஆல் போர்டில் சைபர் 8 மேலே நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லிமிட் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இது எல்லாமே கெஸ்ஸிங் தான், கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. உங்களோட கெஸ்ஸிங்கும் என் கெஸ்ஸிங்கும் மேட்ச் ஆச்சா மட்டும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து முழுசாக பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான சிங்கிள் நம்பரை பார்த்துடலாம். இன்றைக்கி சாயந்தரம் 6 மணிக்கு நடக்கக்கூடிய ஷோவுக்கு சிங்கிள் நம்பர் பார்த்துட்டிங்கன்னா சைபர் தான் நான் டார்கெட் பண்ணுறேன். ஓகேங்களா, காலையில் 8ஆம் நம்பர் நம்ம டார்கெட் பண்ணணும். டார்கெட் பண்ண மாதிரியே தட்டி தூக்கணும். ஓகேங்களா, அதேமாதிரி சைபர் டார்கெட் பண்ணுறேன் 6 மணிக்கு. ஓகேங்களா, ஏ போர்டில் ஒரு சைபர், பி போர்டில் ஒரு சைபர், சி போர்டில் ஒரு சைபர், ஏதாவது ஒரு போர்டில் சைபர் உட்கார வைக்கணும். ஓகேங்களா, ஸோ அதுதான் நம்மளோட மாபெரும் கெஸ்ஸிங். ஸோ இந்த வந்து பார்த்தோன்னா ஏதோ ஒரு சைபர் உட்காந்துச்சு அப்படின்னா ஒரு அற்புதமான வெற்றி நமக்கு கிடைச்சிக்கும். நம்ம கெஸ்ஸிங்கில் வந்து பார்த்தோன்னா எல்லாமே சைபர் தான் வந்து ஸ்ட்ராங்காக வருது. ஓகேங்களா, அதனால் சைபர் மேலே நம்பிக்கை வச்சு எடுத்துக்கிறேன். ஒவ்வொரு ஷோக்குமே ஒவ்வொரு நம்பரை நம்புவேன். அப்படி பார்க்கும்பொழுது 6 மணிக்கு என்னோடய டார்கெட் சைபர் நம்ம டார்கெட் பண்ணும்போது அது மிஸ் ஆச்சுன்னா என்ன வரும் அப்படின்னா 1 வரும். அப்படி மேலே போச்சு அப்படின்னா 9 வரும். 901. ஓகேங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாம சைபர் டார்கெட் பண்ணுறது சைபர் தான். இதில் மிஸ் ஆச்சுன்னா இந்த 2 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பர் உள்ளே உட்காரத்துக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மிஷினோட அல்காரிதமே இப்படி தான். காலையில் இதே மாதிரி தான் உங்களுக்கு 2 நம்பர் நான் பாஸ் பண்ணி கொடுத்துருந்தேன். ஓகே நண்பர்களே, உங்கள் கணக்கில் சைபர் வருதான்னு பாருங்கள். நம்ம தில்லுக்கு துட்டாக கொடுக்குறோம். கண்டிப்பாக ஏதாவது ஒரு போர்டில் உட்காரும் அப்படின்னு நம்பிக்கையோடு எடுத்து வந்துருக்கோம். ஓகே நண்பர்களே, இது கெஸ்ஸிங் தான், கன்ஃபார்மாக நான் சொல்ல வரவே இல்லை. கெஸ்ஸிங் மட்டும்தான், கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. கன்ஃபார்ம் நம்பர் யாராலும் கொடுக்க முடியாது, என்னாலும் கொடுக்க முடியாது. அதனால் லிமிட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ வந்து முழுசாக பார்த்து நம்ம சேனலுக்கு உண்டான சப்போர்ட்டை கொடுங்க. உங்கள் சப்போர்ட் ரொம்ப அவசியம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸ் பார்த்துடலாம். இன்றைக்கி இரவு 6 மணிக்கு நடக்கக்கூடிய ஷோவுக்கு ஏபிபிசிஎஸ்சி 0880 70 90 07 87 78 98 09 89 79 97 06 60 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இதில் ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ ஒருத்தங்க வாய்ப்புகள் இருக்குது. இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது, எல்லாமே கெஸ்ஸிங் தான். ஸோ உங்களோட கெஸ்ஸிங்கும் என் கெஸ்ஸிங்கும் ஒரே மாதிரி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள். அப்படி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா பிசி தான். கண்டிப்பாக நம்ம பிசிக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுப்போம். இதுக்குள்ளே ஒரு பிசி இருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். 6 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிசி நமக்கு சூப்பராக பாஸ் ஆகும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஓகேங்களா, ஓகே நண்பர்களே, உங்கள் கணக்கில் வருதாங்கிறத முதல்ல செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் நண்பர்களே. இது எல்லாமே கெஸ்ஸிங் தான். நம்ம சேனல் வந்து வீடியோ வந்து முழுசாக பாருங்கள். வீடியோ முழுசாக பார்த்து நம்ம சேனலுக்கு உண்டான சப்போர்ட்டை கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 3 டிஜிட்டை பார்த்துடலாம். இன்றைக்கி 6 மணிக்கு நடக்கக்கூடிய ஷோவுக்கு 3 டிஜிட் பார்த்துட்டிங்க அப்படின்னா 708 807 809 780 087 089 870 078 079 890 098 097 860 806 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு பிசி பாஸ் ஆகலாம், இல்லை 3 டிஜிட் கூட கிடைக்கலாம். இந்த போர்டு நான் எப்படி மேக் பண்ணிக்கிறேன் அப்படின்னா முன்னாடி நம்ம கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, போர்டு 3 டிஜிட் போர்டு மேக்கிங் கொடுத்துருக்கோம் பாருங்கள். அதை இந்த போர்டு வச்சு தான் மேக் பண்ணிக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி உங்களுக்கு நான் மேக் பண்ணி கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி தெரியுது அந்த நீங்கள் மேக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கெஸ்ஸிங் நாங்கள் கொடுத்துட்டேன். அது வந்து தான் 3 டிஜிட் வரதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வந்து இது எடுத்துக்கிறேன். ஸோ இதை பாருங்கள், இந்த நம்பர் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இது ஒரு பிசி பாஸ் ஆகணும், அப்படி இல்லைன்னா ஒரு 3 டிஜிட்டாவது கிடைக்கணும் அப்படின்னு நம்ம ஹார்ட்
ஹார்ட் ஒர்க் போட்டு எடுத்துருக்கிறேன். லிமிட்டாக ட்ரை பண்ணுங்கள், அதிகமாக ட்ரை பண்ணாதீங்க. இது எல்லாமே கெஸ்ஸிங் தான், வந்தாலும் வரும் வராட்டியும் போகும். ஓகேங்களா? எப்பயுமே லாட்டரி நம்ப வேணாம், லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள். நம்ம வீடியோ வந்து பார்த்தோன்னா முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் நம்ம வீடியோ முழுசாக பார்த்து நம்ம சேனலுக்கு உண்டான சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹார்ட் ஒர்க் நோ ஃபெயில் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட ஹார்ட் ஒர்க்கு ஃபுல்லாக போட்டிருக்கேன், நீங்களும் போடுங்க, சூப்பராக வின் பண்ணலாம். நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிற அனைத்து நண்பர்களுக்குமே நன்றி நன்றி நன்றி. சூப்பராக சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க, உங்கள் சப்போர்ட்டுக்கு நன்றி நண்பர்களே. ஓகே நண்பர்களே, இன்றைக்கி 6 மணிக்கு நடக்கக்கூடிய ஷோவுக்கு ஒரு பிசி அல்லது 3 டிஜிட் நம்ம கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிக்கிறேன். 6 மணி ரிசல்ட்டுக்கு அப்புறம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.